ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நாம் விரும்பாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எங்கேயும் நம்ம தலை குனியக்கூடாது, வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். இந்த கண்மொழி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்பட்ட ஆண்டவர் விரும்பவும் மாட்டார், விடவும் மாட்டார். இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, அவர் நமக்கு செய்த உதவி தான் நம்ம இன்றைக்கி ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக, ஊராருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற முயற்சிக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் இன்றைக்கி வெட்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா, அது நம்மை அழைத்த நம்முடைய தேவனாகிய ஆண்டவரால் தான். இயேசு நம்ம கூட இருக்கிற அப்படின்னால தான் நம்ம வெட்கப்படாமலே போகிறோம். அப்போ நம்ம அவமானப்படக்கூடாது என்று விரும்பினால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பைபிள் என்ன சொல்லி பாருங்க. 1 பேதுரு 2:6 வாசிக்கிறேன். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இதுல விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை நம்பினால், ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசம் இருந்துச்சுன்னா ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த யாராலும் முடியாது. நம்ம கிராமத்து பாஷையில் எவன் நினைச்சாலும் முடியாது, எவள் நினைத்தாலும் முடியாது. ஏன்னா நம்ம பவுல் சொல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பவுல் தலைகுனிய வேண்டும் என்று எளிமையான எதிராளிகள் ஏராளம். பவுல் ஊழியக்காரனே இல்லை அப்படின்ட்டாங்க, அவருடைய உபதேசம் சரியில்லை அப்படின்ட்டாங்க, அவனை பனாசப்படி எத்தனையோ விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் அவனோடு இயேசு கூடவே இருந்தார். அவன் இயேசுவோடு இருந்தான், இயேசு அவனோடு கூட இருந்தார். ஆமாம், அதனால தான் அவன் சொன்னான், என்னை ஆட்கொண்டவர் நான் இடைவிடாமல் சேவிக்கிற தேவன் அப்படின்னு சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவனை வெட்கப்பட ஆண்டவர் விடலை. அந்த அப்போஸ்தலர் 27 பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சொன்னால் கேட்கலை. அவன் கூட இருந்தவங்களாம் நக்கல் பண்ணியிருப்பாங்க. அவனை அவன் சாவட்டுன்னு நினைக்கிற கோஷ்டி அந்த கப்பலில் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனை தேவன் உயர்த்தினார். ஈரோக்கிலே காற்று அடித்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பேச்சை தான் மற்றவங்க கேட்க வேண்டிய சூழ்நிலைச்சு. ஏன்னா அவனை தவிர மற்ற எல்லாருமே வெட்கப்பட்டு போனாங்க, தளர்ந்து போனார், சோர்ந்து போனார். ஆனால் பவுல் தேவனோடு இருந்தால் தேவன் அவனை ஆட்கொண்டு அவன் டெய்லி தேவனை சார்ந்து கொண்டே இருக்கிறான். அவனோடு கூட கர்த்தர் யாத்திரை பண்ணுகிறார். அதுதான் அவனோடு பேசினார். நான் ஒன்றும் நடக்காதுப்பா, ஒன்றும் சாக மாட்டீங்க, பொருள் சேதம் வரும், ஆனால் ஒன்றுமே தான் இந்த கப்பலில் இருக்க அத்தனை பேருக்குமே நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு என் கண்களை இறக்கம் கிடச்சிருக்கு, நீ சொல்லி அவங்கள தைரியப்படுத்த. அவன் தைரியப்படுத்த சாப்பிட்டாங்க. உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்பவர்களை நீங்கள் உதவி செய்கிற ஒரு காலம் வரும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கும். வேறு எதையும் நம்ம விசுவாசிக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான், அவருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசித்தால் அது போதுமானது. என்னுடைய வாழ்க்கையில் ஏராளம் அப்படி பிரச்சனைகள்லாம் வந்துருக்கு. என்னைக்கு தோமா பஸ்ட் அழிஞ்சு போக நினச்ச கோஷ்டி இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க. நான் நம்புகிறது அவரால், அவரை மட்டும்தான் நம்புகிறேன். அவர் மேலே தான் விசுவாசம் வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் பொருள் மீதோ, பொன் மீதோ, உறவுகள் மீதோ, பணத்தின் மீதோ, படிப்பின் மீதோ உடைய நம்பிக்கை விசுவாசம் போகக்கூடாது. அதையெல்லாம் தந்த தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் இருந்தால் யாரும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க. தாவீது கர்த்தரை விசுவாசித்தான், அதனால தான் அவன் என்ன செய்தான், கிங் ஆஃப் கிங்ஸாக இருந்தான். அவனை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவரை வெட்கப்பட்டு போனாங்க, அவன் வெட்கப்படலை. நீங்களே வெட்கப்படக்கூடாதா? இயேசுநாதர் மேலே மட்டும் விசுவாசி. காட் பிளஸ் யூ.